தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது ரவுண்ட் 3க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள் வந்தது. அவங்க பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நேற்று ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டில் எந்தெந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் கிடச்சிருக்கோ அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை ரிசைன் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது ரிசைன் பண்ணணும் அவங்களுடைய ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும், அதை இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல் ரவுண்ட் 3க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது. ஸோ நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் 3 ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூலில் என்னென்ன டேட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூலில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 25 அக்டோபர். ஸோ நாளைக்கு வரைக்குமே உங்களுக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் யார் பேர்லாம் ஏற்கனவே வந்திருந்ததோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்த லிஸ்ட்டு இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே, ஆமாம், அந்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இல்லாதவங்க யாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி அக்டோபர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் எப்போ 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட், அதற்குரிய ரிசல்ட் ரவுண்ட் 3 ரிசல்ட் 31ஆம் தேதி வெளியே வருது. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 31ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 5ஆம் தேதி நவம்பர் 5ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் யாருக்கெல்லாம் சீட்டு கிடச்சோ அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ரெசிக்னேஷன் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் ரெசிக்னேஷன் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை ரிசைன் பண்ணணும் அப்படின்றது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பட் யார் பண்ண முடியும்னா, எனக்கு சீட்டே எம்பிபிஎஸ் சீட்டே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசைன் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஏதோ ஒரு ரவுண்டில் சீட்டு கிடச்சிச்சு, இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களாம் ரெசிக்னேஷன் பண்ண முடியும் வித்தவுட் ஃபோர்ஃபிச்சர். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன உங்களுக்கு அந்த ரெசிக்னேஷன் டேட்டு இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிசைன் பண்ணலை அப்படின்னு, நான் ரெசிக்னேஷன் பண்ணலை, நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட டியூஷன் ஃபீஸு கூட நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே ஃபைனாக போயிடும். இது மிகப்பெரிய லாஸாக நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ரிசைன் பண்ணுங்கள். ரிசைன் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. அதை பார்த்துங்க. 2 இடத்துலையுமே சீட்டு எடுக்க முடியாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரவுண்ட் 3ல் இப்போதைக்கு நமக்கு ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுமோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.